எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாம். எதை பற்றி அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம நிறைய பேர் பேரண்ட்ஸை மறந்துட்டோம். அவங்களுக்காக தான் இந்த கதை, சரிங்களா? எப்போவுமே வந்துட்டு நம்ம மறக்கக்கூடாத ஒரு முக்கியமான விஷயங்களில் நம்ம பெற்றோர்களும் இருக்காங்க. இப்போ நம்ம கதையை பார்க்க ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய இப்போது ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா, அதில் வந்து முக்கியமானவங்களே நம்மளோட பெற்றோர்கள் தான். அதை பற்றி இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு அம்மா, அப்பா, 2 பொண்ணுங்க இருக்காங்க, சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த தம்பதிங்களோட வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு. 4 பேருமே ரொம்ப மனநிறைவோடு சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்பாவோட சேர்க்கை சரியில்லாமல் ஆயிடுச்சு. அப்பா என்ன ஆகிட்டார் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். அப்புறம் என்னென்ன போதை பழக்கங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா அடிமையாக ஆரம்பிச்சிட்டாரு. பிள்ளைங்களும் சொல்லி பார்த்தாச்சு, மனைவியை சொல்லி பார்த்தாச்சு, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற அளவுக்கு ஆகிட்டார். யார் சொல்லியுமே கேட்கல. என்ன தான் பண்ணுறது? பிள்ளைங்களுக்காண்டி சகிச்சுக்கிட்டு போயிடலாமே, அவ்வளோதான். நம்ம சொன்னால், நம்ம அம்மா அப்பா கிட்ட சொன்னாலும் அவங்க மனசு கஷ்டப்படும், பிள்ளைங்களும் கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக வெளியில் கஷ்டத்தையே காட்டாமல் மனசுக்குள்ளாரே எல்லாத்தையும் வச்சு பூட்டி அடைச்சி வச்சுருந்தா அம்மா. தான் அம்மா அப்பாவுக்கும் தெரியாமல், தான் பிள்ளைங்களுக்கும் கஷ்டத்தை காமிக்காமல், தான் மன கஷ்டத்தை எல்லாத்தையும் மனசுக்குள்ளாரே பூட்டி வச்சுருந்தா. அவ்வளோ கஷ்டத்தையும் மனசில் வச்சுருந்த அம்மா, எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பிள்ளைங்களுக்காண்டி நம்ம இருக்கலாம்னு இருந்துகிட்டு இருக்கும்போது கணவரோட தொந்தரவு தாங்க முடியல. தினமும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, துன்புறுத்துறது, ரொம்ப 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 மனசளவுலையும் உடம்பளவுலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோன்னே எல்லாமும் சரி. அப்படி இருந்தும் அவள் வந்துட்டு தன் கணவரை விட்டு போகாமல், சரி அப்போ சொல்லுவாங்களே பழமொழி, கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன்ற மாதிரி என்ன ஆனாலும் சரின்னு கணவரோடய இருந்துட்டாங்க. தன் பிள்ளைங்களுக்காக இருக்கலாம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் கணவர் சுத்தமாக அவங்களால கணவரோட இருக்க முடியாத அளவுக்கு தொந்தரவு பற்றி பேசியும், தன் பொண்ணு எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பா ஒரு பொண்ணு. ஆனால் தன்னோட மானத்தை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி தான் தன் கற்புக்கு ஒரு களங்கம்னு நினச்சிட்டா அப்படின்னா ஒரு பொண்ணு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாள். அது மாதிரி தான் இந்த அம்மாவும் செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, கணவர் எவ்வளவோ பேசி கேவலமாக பேசியும் பிள்ளைங்களுக்காக கணவர் கூட இருந்திருக்காங்க. கடைசியாக வந்து கணவர் ஒரு எல்லையை தாண்டி கணவரோட நண்பர்கள் சொன்னதை கேட்டு, கணவரோட குடும்பத்தார்கள் சொன்னதை கேட்டு, அவர்களுக்கெல்லாம் வந்துட்டு அம்மாவை பிடிக்காது. கொஞ்சம் வாய் துத்துன்னு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பிடிக்காது. நல்லா வந்துட்டாங்க 2 பேரும் அப்படிங்கிறதுனால சுத்தமாக பிடிக்காது. அப்படி கேட்டுட்டு கணவர் வந்து என்ன பண்ணுறாரு, மனைவியை வந்துட்டு மற்ற ஆண்களோட சேர்த்து வைத்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டார். பேசும்போது தாய் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணு வந்துட்டு சரி கணவர்னு போகலாம், எந்த விஷயத்தில் வேணாலும் போவான். ஆனால் கற்பு விஷயத்தில் சொல்லிட்டேன்னா அவளோட கற்பை கலங்கப்படுத்துகிறவன் யாராக இருந்தாலும், எவங்கள எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தூக்கி போட ஒரு நிமிஷம் கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. அப்படி தான் அம்மாவும் தன்னை சொல்லி கூட அப்படி இருந்தும் அந்த அம்மா என்னானாலும் சரின்னு சொல்லி அதையும் கட்டுப்படுத்தி மனசுக்குள்ளாரே போட்டு எதுவும் சொல்லிக்காமல் காட்டிக்காமல் அதையும் கட்டுப்படுத்தி இருந்தான். கொஞ்சம் கட்டங்கள் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலங்கள் போக போக பொண்ணுங்களும் பெருசாகிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக போக பிள்ளைங்களுக்காண்டி தான் அந்த அம்மாவே வாழ்ந்தாங்க. அந்த கணவர் என்ன பண்ணிட்டார், ஒரு நாள் பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தானே அதுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களையும் அப்படியே அந்த சின்ன ஆண்டுகளையும் எல்லாரோடையும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு தப்பா. ஒன்று மாதிரி தான் அப்படின்னு பல ஆண்களோட சேர்த்து வச்சு பேசிட்டனால அம்மாவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கோவம் வந்துருச்சு. அப்போ அம்மா சொன்ன வார்த்தை என்னென்னா, இத்தனை நாள் நான் இருந்தது என் பிள்ளைங்களுக்காண்டி தான், என் பிள்ளைங்களையே நீ தப்பாக பேசுகிற அன்றைக்கி நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி தூக்கி போட்டு அம்மா கிளம்பிட்டான். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கிளம்பி வீடு தனியாக வாடகைக்கு பிடிச்சி எல்லா கஷ்டமும் பட்டான். என்னென்ன கஷ்டங்கள், பிச்சை எடுக்காத மட்டும்தான் குறை. அவ்வளோ கஷ்டப்பட்டான் அம்மா. எல்லா கஷ்டங்களையும் பட்டு தான் பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சு, 2 பிள்ளைங்களும் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை படிக்க வச்சாங்க. +1 +2 நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்க. என்ன அப்படின்னா +1 +2 அவங்களுக்கு பிடிச்ச குரூப்பை எடுத்து படிக்க வச்சாங்க. தான் அம்மா பட்ட கஷ்டத்தை எல்லாம் கூட இருந்தே பார்த்து, இந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம கலங்கக்கூடாது, நம்ம கலங்கினா அம்மா உடஞ்சிருவாங்க, நம்ம கலங்கி அம்மாவையும் கலங்க வைக்கக்கூடாது,
நம்ம நல்ல நிலைமைக்கு போய் இது எல்லாத்துக்கும் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அப்போ நம்மளோட கடமைகளை வந்துட்டு செஞ்சு காமிப்போம்னு சொல்லி 2 பிள்ளைங்களும் முடிவெடுத்து நல்லா படித்து +2ல் 600க்கு 550க்கு மேலே எடுத்துட்டாங்க. 550க்கு மேலே எடுத்தோன்னா அம்மாவுக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு பெண் இருந்து பிள்ளைங்களை வளர்க்குறது வந்துட்டு ரொம்ப சாத்தியமான விஷயம் கிடையாது. ரொம்ப 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 கஷ்டமான விஷயந்தான். இப்போ அப்படி வந்துட்டு போயிட்டுருக்க காலத்தில் வந்துட்டு நல்ல மார்க் எடுத்துட்டாங்க. நல்ல மார்க் எடுத்தோன்னே அம்மாவுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, தான் பிள்ளைங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டது வீண் போகலை, நம்ம பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்துட்டாங்க, நல்ல காலேஜில் சீட் கிடச்சிடணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை சேர்த்துருக்காங்க. முதல் பிள்ளைக்கும் 2வது பிள்ளைக்கும் கொஞ்சம் வருஷங்கள் வித்தியாசம் இருக்கும்ல, வயசு வித்தியாசங்கள். முதல் பொண்ணு வந்துட்டு லா படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. லா படிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஏன் அந்த லா படிக்கணுன்ற ஆசை வந்துட்டு அவளுக்குள்ளார வந்தது அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு ஒரு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, அவள் வந்துட்டு அம்மாக்காக எதிர்த்து கேள்வி கேட்கும்போது, ஏன்ப்பா அப்படி பண்ணுற, அம்மா உனக்காக தானேப்பா எல்லாமே செஞ்சாங்க, நீ அவங்கள அசிங்கப்படுத்தியும் சேர்த்து வச்சு பேசி உனக்காக தானேப்பா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, எங்களையும் இப்படி தப்பாக பேசுகிற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டதுக்காக அந்த பிள்ளைய வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு அவங்க அப்பா. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வக்கீல் மாதிரி பேசாத, ஜட்ஜு மாதிரி பேசாத, தீர்ப்பு சொல்கிறியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அந்த பிள்ளை வந்து மோட்டிவேட் ஆயிடுச்சு. இப்படி சொன்னவருக்கு முன்னாடி தான் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு. அந்த வார்த்தை வந்துட்டு அவளோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதுக்காகவே பிள்ளை விடாமல் கண்டிப்பாக ஆனால் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்றத மனசில் கொண்டு ஜட்ஜ் ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோளோடைய ஒரு இதுலேயும் படித்து ஒரு இதுலேயும் முன்னேறி அவள் நல்லா +2ல் மார்க் வாங்கிட்டான். +2ல் மார்க் வாங்கினோன்னே நான் எல்லா காலேஜில் இருந்தும் கால் பண்ணி தானாகவே அவள் கால் வருது. அவள் தான் மெரிட்டில் மார்க் வாங்கிட்டாளே, 100க்கு 95% மேலே வாங்கிட்டான். 100க்கு 95% மேலே வாங்கினால கண்டிப்பாக சீட் கிடச்சிடணும்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை. வீட்டில் இருக்கவங்க எல்லா சொந்தக்காரங்களும் தடை போட்டிருக்காங்க. ஐயோ வக்கீலுக்கா, லாக்கா, பொம்பளை பிள்ளைங்களா படிக்கிறதா, ஐயோ இப்போவே இப்படி வாய் பேசுது, நான் படித்தா கண்டுக்காது, ஓடிடும், மதிக்காது. அப்படி தான் நம்ம சொந்தக்காரங்களை பற்றி தான் தெரியுமே, கஷ்டத்தில் இருக்கும்போது வரமாட்டாங்க. நம்ம நல்லா வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கும் தடை போடுறதுக்குமே இருப்பாங்க. எல்லாரையும் சொல்லலை, சில பேர் அப்படி தானே இருக்காங்க இப்போ இருக்க காலகட்டத்தில். அம்மா எல்லார் பேச்சையும் கேட்டும் என் பிள்ளை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், இத்தனை வருஷம் பண்ணாத தப்பை இனி 3-5 வருஷத்தில் பிள்ளை பண்ணிடாது அப்படின்னு சொல்லி நம்பி பிள்ளைய காலேஜில் சேர்த்துருக்காங்க. நல்லா அப்ளிகேஷன் போடுறதில் நல்ல மதிப்பெண்ணில் மெரிட்டில் சீட் கிடச்சி, நல்ல கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சி, ஒத்த பைசா செலவில்லாமல் பிள்ளை 5 வருஷம் படித்து முடிச்சிட்டான். ₹1 கூட செலவு கிடையாது அவளுக்கு. ஏன்னா அவள் மெரிட்டில் சீட் வாங்கிட்டான். கவர்மெண்ட் ஹாஸ்டல், கவர்மெண்ட் காலேஜ், நல்லபடியாக எல்லாமே போயிடுச்சு. அவளும் 5 வருஷம் முடிக்கிறதுக்குள்ளேயும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சு, டைப்ரைட்டிங் கோர்ஸ் முடிச்சு, எல்லா செலவையும் அவங்க அம்மா பார்த்து அவளையும் நல்லா படிக்க வச்சு, ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுறதுக்காக கோச்சிங் சென்டர் எல்லாமே போய் நல்லா படிச்சுட்டு வந்துட்டான். 5 வருஷத்துக்கு பொண்ணு முடித்து அவள் அதுக்கான அடுத்தடுத்த முடிவுகளை எழுத ஆரம்பித்து படிக்க ஆரம்பித்து அவளோட கனவுகள் ஃபுல்லாக ஜட்ஜு அம்மாவை நல்லா பார்த்துக்கணுன்றதுல மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ நடுவில் நமக்கு தான் எல்லாருமே டீனேஜர்ஸ், யாரையும் சொல்லக்கூடாது குறிப்பிட்டு, டீனேஜர்ஸில் வந்துட்டு எல்லாருக்குமே மனசுங்கிற ஒன்று வந்துட்டு மாறும். ஹார்மோன்ஸோட முன்னேற்றங்களால, வளர்ச்சினால் எல்லா எண்ணங்களும் எல்லாருக்குமே வரும். அப்போ அவளுக்குன்னு எல்லாருக்குமே இப்போ இருக்க காலத்தில் லவ்னு ஒன்று வந்தே ஆகும் எல்லாருக்கும். அப்போ வந்துட்டு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நிறைய வரும். அது எதையுமே கண்டுக்காமல் அந்த பொண்ணு என்ன வந்தாலும் யாருக்காகவும், என் அம்மா அந்த நேரத்தில் வந்துட்டு அவள் நினச்சிருந்தா டப்புன்னு தடுமாறி இருக்கலாம். அப்போ அவள் அம்மாவை நினச்சி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அம்மா படுற கஷ்டத்தை எல்லாம் யோசிச்சுட்டு தான் திசை மாறிட்டா தனக்கடுத்து இருக்க தங்கச்சியே தப்பாக பேசிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சு தான் திசை மாறாமல் அவளோட வழியில் ஸ்ட்ரெயிட்டாக அவள் பாட்டுக்கு அவளோட வழி மாறாமல் அவளோட குறிக்கோள் ஜட்ஜு அதை மட்டும் நோக்கி போயிட்டே இருந்திருக்கா. தேவையில்லாமல் யாரோடையும் பேசுகிறது பழகிறது இல்லாமல் அவளோட குறிக்கோளை நோக்கி போய்கிட்டே இருந்திருக்கா. தான் அம்மா பட்ட கஷ்டத்தை ஒரு தடவையும் அவள் திசை மாறணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவள் கண்ணு முன்னாடி அம்மா வருவாங்க. எப்போவுமே நம்ம ஒரு வழியில் ஏதோ ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் அம்மா அப்பாவை நினச்சி பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு முடிவு கிடைக்கும். தான் அம்மா அப்பா வர கஷ்டத்தை வச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் கிடச்சே ஆகும். அப்படி அவளும் நினச்சி ஜட்ஜுக்கு எல்லாம் எழுதி அவளும் ஜட்ஜும் ஆகிட்டாள்.
ஜட்ஜ் ஆனோன்னு அம்மாவுக்கு தான் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடச்சிருச்சு, இன்னும் சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது பொண்ணு ஜட்ஜ் ஆன புள்ள என்ன பண்ணிவிட்டு அக்கா தங்கச்சியை நல்லா படிக்க வச்சு அவளையும் டாக்டர் ஆக்கிட்டான். நீட் எக்ஸாம் எழுத வச்சு அவளுக்கான எல்லா செலவையும் பார்த்து ஒரு புள்ள ஜட்ஜு, ஒரு பொண்ணு டாக்டரு. அம்மாவுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும், தான் பிள்ளைகளுக்காண்டி தானே எல்லா பேச்சையும் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பெண் வந்துட்டு கணவரோடு இல்லை அப்படின்னா எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசுவாங்க அப்படின்றது. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு என்ன பேசினாலும் பரவாயில்ல, தான் பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணாங்க. அப்படி இருந்ததுக்கான பலன் தான் அம்மா பட்ட கஷ்டத்தை பார்த்து எந்த வழியிலையும் தடுமாறாமல் ஒரே குறிக்கோளில் போனனால தான் 2 பேருமே அக்கா படுற கஷ்டத்தை அம்மா படுற கஷ்டத்தையும் பார்த்து தங்கச்சி படித்து 2 பேருமே +2ல் 6 சப்ஜெக்டில் அக்கா 2 சப்ஜெக்டில் சென்டம் போட்டாங்கன்னா தங்கச்சி நான் அக்கா 2 சப்ஜெக்ட் சென்டம் போட்டாங்க அப்படின்னா 4 சப்ஜெக்டில் போடுவேன்னா அவளும் 4 சப்ஜெக்டில் சென்டம் போட்டு ரொம்ப நல்ல வழியில் கொண்டு போயிட்டுருக்கா. அப்படி போனனால தான் அவங்களோட கொஞ்சம் அவங்க போகிற வழியில் லைட்டாக தடுமாறினா கூட அவங்களோட வாழ்க்கையே தடமாறி போயிருக்கும். அந்த வழியில் அவங்க கரெக்டாக போனனால தான் அவங்க இப்போ ஒரு நல்ல நிலமையில் இருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு நமக்காண்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சோன்னா யாரும் வந்துட்டு தடுமாறவே மாட்டோம். ஒரு நிமிஷம் நம்ம வந்துட்டு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது தடுமாறாமல் நம்ம அம்மா அப்பாவோட கஷ்டத்தை நினச்சோன்னா நம்ம வாழ்க்கை தடமாறாமல் இருக்கும். நம்ம ஒரு வேளை அந்த அப்பா போன மாதிரி அம்மாவும் எனக்கு யாரும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம்னு சொல்லிட்டு நினச்சிருந்தா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். வேறு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஹாஸ்டல் போய் சேர்ந்துருக்கலாம், ஹாஸ்டலில் போய் பிள்ளைங்களை விட்டுருக்கலாம். என்னன்னாலும் சரி என் பிள்ளைங்க பெற்றேன் பார்க்கணுன்றது என்னோடய கடமை, என் பிள்ளைங்களுக்காண்டி நான் இருப்பேன்னு சொல்லி அவங்க இருந்ததுக்கான பலன் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இந்த கதை எதுக்காக அப்படின்னா இப்படியெல்லாம் நமக்காக கஷ்டப்பட்ட அம்மாக்களை கொண்டு போய் இப்போ இருக்க சில பேர் வந்துட்டு மனைவிங்கிற ஒருத்தவங்க வந்தோடனே கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான செயல். முதியோர் இல்லங்கிறத விடக்கூடாது. அவங்க அப்படி நினச்சிருந்தா அவங்கள சின்ன வயசுலேயே கொண்டு போய் அனாதை இல்லம்ன்ற ஒன்று இருக்குது. அவங்க நினச்சிருந்தா நீங்கள் அவங்க பட்ட கஷ்டத்தை யோசிக்காமல் கொண்டு போய் இப்போ இருக்க காலகட்டத்தில் சில பேர் முதியோர் இல்லத்தில் விடுறாங்க. இதே அவங்க நினச்சிருந்தா அவங்க எல்லோரும் யாருமே இல்லை அப்படியே அனாதமாக ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுருக்கலாமே. அவங்க அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லோரும் அவங்க அம்மாவை சரி அப்பாவையும் சரி நல்ல எண்ணத்தில் வச்சு பார்த்துக்கோங்க, நல்லபடியாக பார்த்துக்கோங்க. என்றைக்குமே நமக்கு துரோகம் நினைக்காத ஒரு உறவுனா அது நம்மளோட பெற்றோர்கள் தான். நன்றி, வணக்கம்.